ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான சவ் சவ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஒரு சவ் சவ் காயை மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 3 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு 1 மினிட் இந்த மசாலா பொருட்களை வேக விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. 1 மினிட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குழம்ப கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு அருமையாக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், சுவையான சவ் சவ் குழம்பு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.